நீட் எக்ஸாமுக்கு எல்லாரும் தான் படிக்கிறாங்க. எல்லாரும் தான் போட்டி போடுறாங்க. ஆனா சீட்டு கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்குது. ஏன்? பிகாஸ் அவங்க தான் ரொம்ப எஃபெக்டிவா ரிவைஸ் பண்றவங்க. ஸோ நீங்களும் எஃபெக்டிவா ரிவைஸ் பண்ணீங்கன்னா, கம்மி டைம்ல நெறைய படிக்கலாம். நெறைய ஸ்டோர் பண்ணலாம் மைண்ட்ல. ஸோ ரொம்ப நேரம் படிக்கிறத விட கொஞ்ச நேரம் படிச்சாலும் எஃபெக்டிவா படிக்கணும். அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ரொம்ப டைம் எடுக்க போறதில்ல. லெஸ் தென் 4 மினிட்ஸ்ல ஆக்டிவ் ரீகால்னா என்ன? எப்படி எஃபெக்டிவா ரீகால் பண்றது? எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும்? எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோட எண்டுல ஒரு செக் லிஸ்ட்ட குடுப்பேன். அந்த செக் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா ரிவைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? ரிமெம்பர் பண்றது அப்படின்னா சும்மா வாசிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணாலே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. திருப்பி திருப்பி ரீட் பண்ணிட்டே இருந்தா மனசுல பதிஞ்சிரும்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல. இதெல்லாம் மித்து. இதெல்லாம் ட்ரூ கிடையவே கிடையாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல நான் எப்படி ப்ராப்பரா ரிவைஸ் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டட் அட் Xylem லேர்னிங். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து ரமேஷ், இன்னொருத்தர் ஹரி. 2 பேரும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறாங்க. இவரு புக்கை ஹைலைட் பண்றாரு. இவரு நிறைய MCQ சால்வ் பண்றாரு. இவரு வந்துட்டு வாசிக்கும் போது பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு. இவர் வந்து பிளர்ட்டிங் ப்ராக்டிஸ் பண்றாரு. அப்படின்னா ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அந்த புக்கை மூடி வச்சுட்டு இப்ப இந்த பேரால அப்போ லீஃப்ல என்ன படிச்சோம், லீஃபோட மாடிஃபிகேஷன் என்ன படிச்சோம், என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்கு, ஒவ்வொரு மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு அவரே மனசுக்குள்ள சொல்லி பார்க்கறது தான் பிளர்ட்டிங். இவர் என்ன பண்றாரு, எக்ஸாம் டைம்ல மறக்கிறாரு, ப்ரெஷர் ஆகுது. பட் இவரு ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு ப்ராப்பரா ரிவைஸ் பண்றாரு. அண்ட் அவர் எக்ஸாம்ல பண்ற மிஸ்டேக்ஸை ப்ராப்பரா ரிவ்யூ பண்றாரு. ஸோ 2 மணி நேரம் 2 பேரும் ஒரே டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரமேஷ் 420 வாங்கியிருக்காரு, ஹரி 620 வாங்கியிருக்காரு. அப்போ சேம் ஸ்டடி ஹவர் தான், யூஸ் பண்ண மெத்தட் டிஃப்ரெண்ட். அதுதான் ஆக்டிவ் ரீகால். இந்த ஆக்டிவ் ரீகால் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங்கா மெமரி இருக்கும், ஃபாஸ்டா நீங்க ரிவைஸ் பண்ண முடியும் அண்ட் நல்ல ஸ்கோரும் வாங்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொன்ன இந்த பிளர்ட்டிங், ஃபிளாஷ் கார்ட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறது, MCQ சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், அதாவது ஆக்டிவ் ரீகால் பண்ணணும் அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்னா 2 to 3 ஹவர், 12th ஸ்டூடெண்ட்னா 3 to 4 ஹவர், ரிப்பீட்டர்னா 4 to 5 ஹவர். இதெல்லாம் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூவாக கொடுக்குறோம். உங்களுக்கு இருக்கிற ஷெடியூல் படி, டைம் டேபிள் படி நீங்கள் முன்ன பின்ன வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்? ஸோ ஒரு சிம்பிள் ரூல் என்ன, படிக்கிறதுல 40% ஆஃப் த ஸ்டடி டைமிங் நீங்கள் ஆக்டிவ் ரீகாலுக்கு, ரிவிஷனுக்கு கொடுக்கணும். ஆக்டிவ் ரீகால்னா சும்மா ரீட் பண்ணுறது இல்லை, உங்களை டெஸ்ட் பண்ணுறது, உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது தான் ஆக்டிவ் ரீகால். ரைட்? அப்போ 3 to 4 ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் ரீகால் பண்ணணும். MCQ போடுறது, அப்போ ரிவிஷன்லேயே ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சும்மா வாசிட்டிங்கன்னா ஃபெமிலியாரிட்டி தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. ஆக்டிவ் ரீகால் பண்ணால் தான் நீட் ரேங்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இன்னையிலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு உங்களே நீங்கள் MCQ போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி MCQ சால்வ் பண்ணுங்க. வீக்லி அந்த வாரம் ஃபுல்லாக படிக்கிற ஃபுல் சிலபஸையும் நீங்கள் வாரத்தோட எண்டில் ரீகால் பண்ணுங்க. கண்டிப்பாக எரர் நோட் புக் ஒன்று போட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸாமில் ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் கொடுத்த ஆக்டிவ் ரீகாலுக்கான டெக்னிக், ஒன்று பிளர்ட்டிங்கு, இன்னொன்று ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஓகேவா? இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் அச்சீவ் அ ஹை ஸ்கோர் இன் நீட். நான் செக்லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இதான் செக்லிஸ்ட். ஸோ நீட் ஆக்டிவ் ரீகால் டெய்லி செக்லிஸ்ட் என்னது, அப்போது எஸ்டர்டே டாப்பிக்கை நான் நோட்ஸை பார்க்காம இன்னைக்கு நான் ரிவைஸ் பண்ணிட்டேனா, அப்போது இன்னைக்கு ஒரு 40 to 60 MCQ அட்டன் பண்ணிட்டேனா உங்களே கேட்டுக்கணும். அடுத்து அப்போது எரர் புக்கில் இருக்க அந்த நான் டெஸ்ட்டில் பண்ண தப்பை எரர் புக்கில் நோட் பண்ணிட்டேனா, அப்டேட் பண்ணிட்டேனா. அதுக்கப்புறமா பிளர்ட்டிங், அது வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாத்துக்கும், அட்லீஸ்ட் ஒரு சாப்டருக்காச்சும் அந்த சாப்டர்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளாரே ஓவரால் அவுட்லைன் பண்ணிட்டேனா. அடுத்து ஃபிளாஷ் கார்டு வச்சு ரிவைஸ் பண்ணிட்டேனா. ரைட்? அட்லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஆச்சும். இது வந்து நீட் எக்ஸாமுக்கு வரைய தேவையில்ல, போர்டு எக்ஸாம் தான் வரையணும். ரைட்? அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸாக மாற்றி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் ஓகே பிட்யூட்டரி கிளாண்டு அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது, ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆனால் என்ன பிரச்சனை, கம்மியாக செக்ரேட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த NCERTல இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கான அந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு கான்டென்ட் இருக்குது. சரியா? அந்த கான்டென்ட்டை நீங்கள் கொஷினாக மாற்றுங்க. சரியா? பிட்யூட்டரி 4 ஹார்மோன் செக்ரேட் பண்ணுதுன்னு புக்கில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஹார்மோன் செக்ரேட் பை பிட்யூட்டரி அப்படின்னு ஒரு கொஷினாக மாற்றி அப்போ அந்த கொஷினை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். புரியுதா? இப்படி ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வீக் ஏரியாவை ஸ்டடி செஷன் முன்னாடி ரிவ்யூ பண்ணியாச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் 3 to 4 ஹவர் ஆச்சு ஆக்டிவ் ரீகால் பண்ணிங்களான்னு பார்க்கணும். அண்ட் பேசிவ் ரீடிங்கை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்.
பண்ணிட்டேனா ரைட், மோர் தென் 30 மினிட்ஸ்க்கு மேலே சும்மா ரீட் பண்ணுறது வேஸ்ட்டு ரைட்டா. அதை அவாய்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் பார்த்துக்கணும். கோல்டன் ரூலு, நிறைய ரீகால் பண்ணுறவங்க தான் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செக்லிஸ்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரைட். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக யூ வில் அச்சீவ் பிக் இன் யோர் எக்ஸாமினேஷன். மார்ச் 27 நம்ம ஜைலம்லேருந்து ஒரு ஆஃப்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். இதுக்கு பேர் XPL ஜைலம் பிரீமியர் லீகு. ஸோ அப்போ மார்ச் 27 இது லான்ச் ஆகுது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்ம ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸில் தான் இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆகுது. டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும், நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட் இருக்கும், GIV டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இது மூலமாக உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும் ரைட். இதோட ப்ரைஸ் 10,000 + GST. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 10,000 + GST இஸ் த ப்ரைஸ். இதில் இப்போவே சேர்ந்தா ஆன்லைன் XPL ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த கிராண்ட் டெஸ்ட்லாம் போர்ஷன் முடிக்க உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வைப்போம் ரைட்டா. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. 30 டே தான் இருக்குது, அதாவது அந்த மார்ச் 27 அப்போ உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த பசங்க எல்லாருமே நம்ம கிட்ட நம்ம சென்டரில் படிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரணும், அதான் என்னுடைய ஆசை. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. அவங்க கிட்ட உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து எந்த டெக்னிக் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், அதுலது ப்ரிப்பரேஷனில் எந்த இடத்துல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கான வீடியோவோட நான் வரேன். I will see you in the next video. Until then, keep learning, keep growing. Thank you.